ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தளபதி விஜய் தன்னோட அரசியல் பயணத்தை உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த கட்டமா ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுக்காக விஜய் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தளபதி விஜய் கடந்த 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல கட்சியை ஆரம்பிச்சாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறமா முதல் முறையா செயற்குழு கூட்டம் சென்னை பனையூர்ல நடந்துச்சு. இதுல தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள செயற்குழு உறுப்பினர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம கேரளாவில் இருந்தும் நிறைய பேர் கலந்து கொண்டதா தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த கூட்டத்தில் பல விஷயங்களை பற்றி விவாதிக்கப்பட்டதா கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜய் கோட் படத்தோட ஷூட்டிங்ல இருக்கிறதுனால இந்த செயற்குழு கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்காம வீடியோ கால் மூலியமா கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காங்க. அனைத்து நிர்வாகிகளோடையும் விஜய் பேசினதா சொல்லப்படுது. குறிப்பா மக்கள் சொல்ற விமர்சனங்களை இன்முகத்தோட கலந்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுமக்களோட பிரச்சனைகள்ல அதிக கவனம் செலுத்தணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா கட்சி பணியில் தீவிரமா ஈடுபட்டு குக்கிராமங்கள்ல கூட கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது கிட்டத்தட்ட 80 வயசு உள்ளவங்களுக்கு கூட நம்ம கட்சியை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு விஜய் நிர்வாகிகள் கிட்ட சொல்லியிருக்காங்க. கட்சி ஸ்டார்ட் பண்ணதுமே விஜய் சின்ன சின்ன விஷயங்களையும் அரசியலுக்காக பண்ணிட்டு இருக்காரு. பாண்டிச்சேரியில ஃபேன்ஸ் கூட போட்டோ எடுத்ததா இருக்கட்டும், மாலையை திரும்பி தூக்கி போட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியும் பொதுமக்களை கவர மாதிரியும் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் பிரம்மாண்டமான மாநாடு ஒன்று நடத்த விஜய் திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. கூடிய சீக்கிரமே தென் மாவட்டங்களில் இருக்கிற தூத்துக்குடி இல்ல நெல்லையில தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாநாடு நடத்தப்படும் சொல்லப்படுது. அதே மாதிரி விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில போட்டியிடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் எழுந்திருக்கு. நாகை இல்லனா தூத்துக்குடி மாவட்டத்தை டார்கெட் செஞ்சு விஜய் அங்க நிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம 234 தொகுதியிலையும் தனியா தான் நிக்க போறாராம். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் இல்லையா, அதே மாதிரி தான் விஜயும் நடத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே திருவிழா மாதிரி விஜயை பார்க்க அவ்வளவு கூட்டம் வருவாங்க. கண்டிப்பா மாநாடுனா சொல்லவா வேணும். விஜயகாந்த் மாநாடு பண்ண மாதிரியே விஜயும் மாநாடு பண்ணா எப்படி இருக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.